இப்போ நம்ம தேர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம பிகினிங்கில் என்ன சொன்னோம்னா, முதல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். என்னென்ன அசட் கிளாஸஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், டோட்டல் ஆஃப் அசட் கிளாஸஸ். ஸோ அதுக்கான மேப் கூட நாங்கள் தரோம். செகண்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா, அந்த அசட் கிளாஸுக்கான என்னென்ன டாக்ஸேஷன் இருக்குது, ஸோ எப்படி அவங்க வந்து லாங் டேர்ம் கெயின்ஸ் எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கு எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்கங்கிறது பார்த்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா இல்லைங்கிறதுக்கு ஒரு டேக்ஸ் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். இதெல்லாம் போட்டு அதை செக் பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதான் செகண்ட் இதில் டாக்ஸேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ தேர்டில் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டிவாக நான் போட்டிருக்கேன். இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஹை லெவல்னு வச்சுக்கலாம் அது. ஓகே, பட் இது கிளைண்ட்டோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கம்ப்ளீட்டாக மாறும். அதனால் அந்த டிஸ்க்ளைமர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பட் ஜென்ரலாக நாங்கள் ஒரு 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 ஃபினான்ஷியல் பிளானராக எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுவோங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இப்படி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் கிளைண்ட் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். அதனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது நீங்கள் இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு இண்டிகேட்டிவ். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம ஏஜ் -100ங்கிறது யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஈக்விட்டியில் எவ்வளோ அலோகேஷன் பண்ணணுங்கிறது ஜென்ரலாக தம்புல எடுப்போம். பட் இப்போ ரிஸ்க் நிறைய எடுக்கிறவங்களுக்கு நிறைய கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு இண்டிகேட்டிவாக காமிச்சிருக்கேன். ஏஜ் வந்து 25 to 40, 40 to 50, 50 to 60, 60+ போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ இங்கே ஒன்று எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இண்டிகேட்டிவாக, என்னென்ன மாதிரி அசட் கிளாஸஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன் நான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஜென்ரலாக எல்லோரும் ஏதாவது ஒரு வீடு வாங்குவாங்க, இல்லை வாங்குறதுக்கு இது பண்ணுவாங்க, அப்படியே வாங்கினா அந்த வீட்டில் அவங்க லிவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த நோஷனல் அசட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரியல் எஸ்டேட் இதில் வரல, பட் ரியல் எஸ்டேட் யூ கேன் இன்க்ளூட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 25 to 40 இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஈக்விட்டியில் தான் அலோகேட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, காம்பவுண்டிங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் இருக்கிறதுனால ஒரு 25 or 30 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டென்யூருங்கிறது ஒரு 20-25 இயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்போஜர் ஈக்விட்டியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்த் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிறைய அல்ட்ரா HNIs ரிச் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஷேர் நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், நல்ல கம்பெனி ஷேராக இருந்ததுன்னா. அண்ட் அது போனஸ் கொடுத்துருக்கோம், டிவிடன் கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ளிட்டாக இருக்கும் ஷேர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஈக்விட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான காம்பவுண்டிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறேன், பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறேன்லாம் போய் பணத்தை லூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஸ்டாக்காக நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் எடுங்க. ஏன்னா உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 25 to 40 try to invest maximum in equity and international equity ஆட் பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் equityயும் நீங்கள் ஈஸியாக நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே நம்ம வாங்கலாம். ஸோ அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கமாடிட்டி கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இது வந்து ஒரு ஹை லெவலில் தான் கொடுத்துருக்கேன். இது எக்ஸாக்டாக அப்படி இருக்கணும்னு கிடையாது, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இப்போ 40 to 50 போய்ட்டால் நம்ம அப்போ அங்கே என்ன பண்ணுறோம்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எக்விட்டி அண்ட் டெட்டு உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 45 இயர்ஸில் இருக்காருன்னா அவருக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹை ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவரோட ஒர்க்கிங் கெரியர்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு வந்து டெட் உள்ளே கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இந்த மிக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கணுங்கிறது அந்த கிளைண்ட்டோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்விட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், கமோடிட்டி, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, டெட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணி 40 to 50 ஏஜில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ 50 to 60 வர்றப்போ என்ன ஆகுனா இன்னுமே நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், பாண்ட்ஸை நான் எங்கே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயுமே பாண்ட்ஸே கிடையாது. ஏன்னா பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் வரும்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி 20% டேக்ஸில் இருக்காங்கன்னா அவங்க பாண்டை வாங்கி அதில் 20% டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக பெஸ்ட் தே கேன் கோ ஃபார் காம்பவுண்டிங் விச் கேன் கிவ் ஹை க்ரோத் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பாண்ட் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, பட் வாங்குறதுக்கு முன்னாடி டாக்ஸேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். பட் ஐடியலாக இங்கே 50 to 60 வர்றப்போ என்ன ஆகுனா, இப்போ ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இல்லை 55 இயர்ஸ் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அப்போ அவருக்கு பாண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன்னா பாண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் ஸ்லாப் ரேட்டு அப் டு 12 lakhs வரைக்கும், ஒரு 12,70,000 வரைக்கும் இங்கே டேக்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பாண்ட்ஸ் அந்த ஏஜில் இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட். ஏன்னா டேக்ஸ் இம்ப்ளிகேஷனே அவங்களுக்கு இருக்காது. அதனால தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். பட் இது எங்கே வேணால் வாங்கலாம், ப்ரொவைடட் அப்பான் யுவர் உங்களோட டேக்ஸ் ஸ்டேச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே எக்விட்டியே இல்லை, டெட்டு, ஹைப்ரிட் அண்ட் ப்ளஸ் பாண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஹைப்ரிட்லேயே வந்து உங்களுக்கு ஈக்விட்டியும் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரெசிவ் ஹைப்ரிட் எடுத்தோம்னா இதில் நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன் 75% ஈக்விட்டி இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஏன் தனியாக நான் ஈக்விட்டி கட்டாமல் ஹைப்ரிட் போட்டிருக்கேன்னா நம்ம அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு தான். பட் அகைன் இது ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, அண்ட் ஃபைனலி 60+க்கு நான் என்ன பண்ணேன், ஈக்விட்டி அலோகேஷனை குறைச்சிட்டேன் டோட்டலாக.
30% தான் ஈக்விட்டி அலோகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெட்டு, பாண்ட்ஸ், ஹைப்ரிட் தான் இருக்கும். ஹைப்ரிடுமே இங்கே எப்படி இருக்கும்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அது மாதிரி ரொம்ப லோ ரிஸ்க் ஃபண்டு, கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு அது மாதிரி தான் கொடுக்குறது பெட்டர். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அசட் கிளாஸஸ் ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஹை லெவலில் பார்த்துட்டோம். அதோட டாக்ஸேஷன் பார்த்துட்டோம். அப்புறம் எந்தெந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எந்தெந்த அசட் கிளாஸில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஒரு இண்டிகேட்டிவாக நாங்கள் போட்டிருக்கேன். பட் அகெயின் இது வந்து ஒரு கிளைண்ட்டோட ரிஸ்க்கு, அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் இது பண்ணும். இது ஒரு சும்மா ஒரு ஹை லெவல் வியூ தான் இது. ஓகே, ஸோ இதுக்கான மேப்ஸ் ஒரு பிக்சர்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோட ஓவரால் அப்ஜெக்டிவே என்னென்னா வந்து ட்ரேடிங் பண்ணுறேன், பாண்ட் வாங்குகிறேன், ஷேர் வாங்குகிறேன், 6 மாதத்தில் வாங்கி 7 மாதத்தில் விற்கிறேன், இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுனால எவ்வளோ டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, இவ்வளோது கட்டினதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, எதை எப்போ வாங்கணும், எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். அதனால தான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது பேஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.